தமிழக சட்டப்பேரவை கூடி நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேள்வி பதில் நேரம் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜுவின் கேள்விக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்திருக்கிறார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு எப்போது நடத்தப்படும் என்ற கேள்வியை அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர் எழுப்பியிருக்கிறார். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்து வருகிறார். இந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்த தேவையான 63 பணிகளில் 40 பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும், கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்படும் என்றும் அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜுவின் கேள்விக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்திருக்கிறார். மட்டுமல்ல, வீர வசந்தராயர் மண்டபத்தை புதுப்பிக்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த மண்டபத்தை புதுப்பிக்க தேவையான பணிகள் நடைபெற்று வருவதோடு மட்டுமல்லாமல் முழுமையாக சீரமைக்க 25 அடி நீளம் கொண்ட தூண்கள் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போர்க்கால அடிப்படையில் வீர வசந்தராயர் மண்டபத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. முன்னாள் அமைச்சரின் கேள்விக்கு இந்நாள் அமைச்சர் பதிலளித்து வரக்கூடிய இந்த தகவல்களை நாம் தற்போது பார்க்கின்றோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்திருக்கிறார். அடுத்த ஆண்டுக்குள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்யப்படும் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தற்போது சட்டப்பேரவையில் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தற்போது அதற்கான பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் ஏற்கனவே 63 பணிகளில் 40 பணிகள் நிறைவுற்றிருப்பதாகவும் மீதமுள்ள 23 பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜுவின் கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்திருக்கிறார். வீர வசந்தராயர் மண்டபத்தை புதுப்பிக்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சேகர் பாபு கூறியிருக்கிறார். முழுமையாக அந்த மண்டபத்தை சீரமைக்க 25 அடி நீளம் கொண்ட கற்தூண்கள் தேவைப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். போர்க்கால அடிப்படையில் இந்த வீர வசந்தராயர் மண்டபத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்த தேவையான 63 பணிகளில் 40 பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மீதமுள்ள 23 பணிகளையும் விரைவில் நடத்தப்பட்டு அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் தற்போது அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜுவின் கேள்விக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களிலிருந்து அளிப்பதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, விவரம். கோபால், இன்றைய சட்டப்பேரவையில கேள்வி நேரத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு அளித்திருக்கக்கூடிய பதில் தான் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் எப்போது குடமுழுக்கு நடத்தப்படும், வீர வசந்தராயர் மண்டபம் எப்போது புதுப்பிக்கப்படும் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு இன்றைய சட்டப்பேரவையில கேள்வி நேரத்தின் போது முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, வீர வசந்தராயர் மண்டபத்தை புதுப்பிக்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் அதனை முழுமையாக சீரமைக்க 25 அடி நீளம் கொண்ட கல் தூண்கள் தேவைப்படுகின்றன என்பதையும் தெரிவித்திருக்கிறார். அதனை எடுக்க அனுமதி வாங்கப்பட்டுள்ளது என்றும் தொடர்ந்து இந்த வீர வசந்தராயர் மண்டபத்தை சீரமைக்கக்கூடிய பணிகள் என்பது போர்க்கால அடிப்படையில நடைபெற்று வருகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு நடத்த தேவையான ஒட்டுமொத்தமாக 63 பணிகள்ல 40 பணிகள் தற்போது முழு வீச்சோடு நடைபெற்று வருகிறது என்றும் மீதம் இருக்கக்கூடிய 23 பணிகளும் விரைவில் நடைபெற்று அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கான இந்த குடமுழுக்கு நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்போது சட்டப்பேரவையில அவர் அறிவித்திருக்கிறார். இந்த மீனாட்சி அம்மன் குடமுழுக்கு எப்போது நடத்தப்படும் என்பது மதுரையை சேர்ந்தவர் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கக்கூடிய நிலையில் அதனை சட்டப்பேரவையில கேள்வியாக எழுப்பி அதற்கு உரிய பதிலையும் தற்போது துறை சார்ந்த அமைச்சர் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் இந்த கோயிலுக்கான குடமுழுக்கு என்பது நடத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். கோபால், நன்றி சிவா, விவரங்களுக்கு நன்றி.